அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிக மிக முக்கியமான பதிவு. எப்பேற்பட்ட கண்திருஷ்டி, பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் சுபகாரிய தடைகள், இந்த 3 விஷயங்களும் உடனே விலக ஞாயிற்றுக்கிழமையில் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செய்து பாருங்கள். அடுத்த நாளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல கண்திருஷ்டி நீங்கவும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் சூட்சம தீபங்கள் ஏற்றும் முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக இதை செய்யலாம். இந்த சக்தி வாய்ந்த திருஷ்டி கழிக்கும் முறையை 1 வயது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் தாங்க இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். மற்ற நாட்கள்ல செய்யக்கூடாதுங்க. இந்த எளிமையான திருஷ்டி கழிக்கும் முறையை எந்த நேரத்துல எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே இந்த கண் திருஷ்டின்ற விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுங்க. இந்த கண் திருஷ்டி நிறைய காரிய தடைகளை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உடலிற்கும் மனதிற்கும் ஒரு சோர்வை கொடுக்கும். அதனால தாங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த கண் திருஷ்டியை நீக்குவதற்கு ஏகப்பட்ட தாந்திரிகங்கள், பரிகாரங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கண் திருஷ்டியினுடைய விளைவுகள் எந்த அளவிற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துமோ அதே அளவிற்கு இந்த கண் திருஷ்டியை நீக்குவது மிகவும் எளிமையான விஷயம். நமக்கு கண் திருஷ்டி இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு திருஷ்டி கழிக்கும் முறையை நம்ம செய்யணும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம், இந்த கண் திருஷ்டியால நம்ம பாதிக்கப்பட்டிருப்போமான்றதை தெரிஞ்சுக்க சில முக்கியமான அறிகுறிகள் இருக்குங்க. முதலாவதாக, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கும். நிறைய டெஸ்ட் நீங்க எடுத்து பார்த்திருப்பீங்க. எல்லாமே நார்மலாக இருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு உடலில் ஏதோ ஒரு அசௌகரியம், கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் கண் திருஷ்டி தோஷமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதிலும் குறிப்பாக காரணமே இல்லாமல் வயிற்று வலி மற்றும் கால் பகுதிகளில் எரிச்சல், கால் பாதத்தில் எரிச்சல் மற்றும் கால் வலி சற்று அதிகமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு தொடர்ச்சியாக கால்களில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். நார்மலா நடந்து போய்கிட்டே இருப்பாங்க, சடனா கால் ஸ்லிப் ஆகும் அல்லது எங்கேயாவது இடிச்சுப்பாங்க. இது ஒரு முறை அல்லது 2 முறை நடக்கிறதுன்னு மட்டும் கிடையாதுங்க. தொடர்ச்சியாக இது போல நடந்துகிட்டே இருந்தால் அது நிச்சயமாக கண் திருஷ்டி தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வண்டி வாகனத்தில் போகும் பொழுது அடிக்கடி சிறு சிறு விபத்துகள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கரெக்டா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட எதிரில் வரவங்களால சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படும். இது தொடர்ச்சியாக நடந்தால் அதுவும் கண் திருஷ்டியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக, எந்த ஒரு காரியத்தை நாம் தொட்டாலும் அதில் ஏகப்பட்ட தடைகள், தடங்கல்கள் ஏற்படும். ரொம்ப சின்ன விஷயமாகத்தான் இருக்கும், ஆனால் அந்த காரியம் கூட உடனடியாக முடியாது. இது போல எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல நிறைய தடைகள் ஏற்பட்டால் நிச்சயமாக கண் திருஷ்டி தோஷமாக அது இருக்கும். அடுத்த அறிகுறி, குறிப்பாக இது பெண்களுக்கு, சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கைகளில் சூடுபடும். என்னைக்காவது ஒரு நாள் நடக்குதுன்னா அது இயல்பான விஷயம். ஆனால் குறிப்பிட்ட சில காலகட்டத்திற்குள் அடிக்கடி கைகளில் சூடுபடுவது, தீக்காயங்கள் ஏற்படுவதும் கண் திருஷ்டி தோஷமாக இருக்கும். அடுத்ததாக, பணவரவில் திடீர் தடைகள் ஏற்படும். சடனா பார்த்தோம்னா எதிர்பாராத பண நஷ்டம் ஏற்படும். இது குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஏற்படும். பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும், சடனா பார்த்தோம்னா எல்லா சைட்லயுமே ஒரு பிளாக்கேஜஸ் இருக்கும். எல்லா சைட்லயும் பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்கு வராமல் கிளைண்ட் எல்லாமே ஒரு ரீசனை சொல்லுவாங்க. இது போல எல்லா பக்கத்திலிருந்தும் பணவரவில் தடைகள் ஏற்பட்டால் அது நிச்சயமாக கண் திருஷ்டியாக இருக்கும். அடுத்ததாக, ஸ்கூல் மற்றும் காலேஜ்க்கு போற பசங்க கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ல கரெக்டா உடம்பு சரியில்லாமல் போகும். அதிலும் கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்களுக்கு இது ஃப்ரீக்வெண்டா நடக்கும். சோ இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்கிறவங்க கட்டாயமாக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. இந்த கண் திருஷ்டி பார்த்தோம்னா மிகப்பெரிய பணக்காரர்கள், வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும்னு கிடையாதுங்க. சாதாரணமா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை நம்ம
நம்ம போட்டுட்டு போனா கூட அதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்காங்க. ஒரு நல்ல வாடகை வீட்டுக்கு போனா கூட அதை பார்த்தும் பொறாமைப்படும் நபர்கள் இருக்காங்க. ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சாலும் சரி, ஒரு சின்ன பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு 2 வீலர் வாங்கினா கூட சரி, அதை பார்த்து மனதுக்குள்ளேயே ஏங்கி தவிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யார் நம்மை பார்த்து கண் திருஷ்டி வைக்கிறாங்கன்னு நம்மால் கணிக்கவே முடியாதுங்க. நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களே நம்மை பார்த்து பொறாமைப்படும் காலம் இது. அதனால இந்த கண் திருஷ்டி தோஷத்தை குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்ம நீக்கணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருஷ்டி நீக்கும் தாந்திரிகத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் செய்யலாம். அமாவாசை நாட்களாக இருந்தால் மதியம் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். பிறகு மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல அவர்களுக்காக பெற்றோர்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. மற்றவர்கள் உங்களுக்கு நீங்களாகவே இந்த திருஷ்டியை கழிக்கணும். சின்ன பசங்களை தவிர்த்து மற்ற யாரும் இன்னொருத்தர் கிட்ட சொல்லி உங்களுக்காக இந்த திருஷ்டி தோஷத்தை கழிக்க சொல்லாதீங்க. உங்களுடைய கையாலேயே இதை நீங்க செய்யணும். வாய்ப்பு இருக்கிறவங்க மற்றும் அதிகமான கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டவங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் இந்த தாந்திரிகத்தை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. மற்றவர்கள் 2 வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தாலே போதும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை செய்யலாம். இந்த தாந்திரிகம் செய்வதற்கு நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆனால் தாந்திரிகம் முடித்ததற்கு பிறகு நீங்க குளிக்கணும். அதுவும் தலைக்கு குளிக்கணும்னு கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். குளிக்கும் போது தலையில் 3 முறை நீங்க தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். கொஞ்சம் வயதானவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவங்க ஜஸ்ட் நீங்க முகம் கழுவிக்கிட்டாலே போதும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க. வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 2 மிளகாய் மற்றும் 9 எண்ணிக்கையில மிளகு நமக்கு தேவை. நார்மல் கருப்பு மிளகு நீங்க எடுத்துக்கோங்க. 9 எண்ணிக்கையில மிளகு எடுக்கணும். இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே போல 2 காய்ந்த மிளகாய், குண்டு மிளகாய் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீட்டு மிளகாயை நீங்க எடுத்துக்கோங்க. வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே நின்னுதாங்க இந்த திருஷ்டியை நீங்க கழிக்கணும். வீட்டின் மெயின் டோருக்கு வெளியே நீங்க நின்னுக்கோங்க. அதாவது வாசற்படிக்கு வெளியே நீங்க நின்னுக்கணும். உங்களுடைய இடது உள்ளங்கையில லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள 2 மிளகாய் மற்றும் இந்த 9 மிளகை கையில பிடிச்சுக்கிட்டு உங்க தலைக்கு மேல 3 முறை வலது பக்கமாக, அதே போல 3 முறை இடது பக்கமாக சுற்றி அதை நீங்க எரிக்கணும். கிளாக் வைஸ்ல 3 முறை, அதே போல ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 முறை நீங்க சுற்றி அந்த மிளகு மற்றும் மிளகாயை நீங்க எரிக்கணும். அந்த மிளகாயை நீங்க 2ஆ பிச்சு எடுத்துக்கோங்க. 2 மிளகாயையும் நீங்க 2 துண்டா உங்க கைகளாலேயே நீங்க கட் பண்ணிக்கோங்க. சுத்தி முடிச்ச உடனே தாங்க அதை நீங்க 2ஆ கட் பண்ணிக்கணும். அடுப்பு வச்சிருக்கிறவங்க அங்கேயும் நீங்க விறகு போட்டு எரிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு அல்லது கிண்ணத்துல இந்த மிளகாய் மற்றும் மிளகை போட்டுட்டு அதற்கு மேல ஒரு கற்பூரம் வச்சு நீங்க கொளுத்தி விட்டுருங்க. அதிகமான திருஷ்டி இருக்கிறவங்களுக்கு அந்த மிளகாய் ரொம்ப பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்கும். இப்ப வீட்ல ஒரு 4 பேர் நீங்க இருக்கீங்கன்னா 4 பேருமே தனித்தனியாக இதை நீங்க செய்யணும். எல்லாரையும் ஒண்ணா நிக்க வச்சுட்டு ஒருவர் இதை சுற்றக்கூடாதுங்க. தனித்தனியாக உங்களுடைய கையாலேயே நீங்க சுற்றி எரிக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல அவர்களுக்காக பெற்றோர்கள் அல்லது பெரியவங்க இதை நீங்க செய்யலாம். மேக்ஸிமம் அந்த மிளகாய் மற்றும் மிளகு எரியிற அளவுக்கு நீங்க கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு வைங்க. கம்ப்ளீட்டா எரிந்து சாம்பல் ஆகணும்னு கிடையாதுங்க. ஓரளவிற்கு மேக்ஸிமம் எரிந்தாலே போதும். அதற்கு பிறகு அதை நீங்க டஸ்ட்பின்ல கொட்டிடுங்க. வீட்டுக்குள்ள அதை எடுத்துட்டு வரக்கூடாதுங்க. நீங்க குப்பை கொட்டும் போது அதையும் எடுத்துட்டு போய் கொட்டிடுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல நீங்க கரெக்டா செஞ்சு பாருங்க. இந்த மெத்தட முடிச்ச உடனேயே நீங்க ரொம்ப பிரிஸ்கா ஃபீல் பண்ணுவீங்க. திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கி அடுத்த நாளிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நிறைய அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க. கண்கூடாக பலன்கள் தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.